நீங்க இவருக்கு யாரு? கூட வேலை பார்க்குறவங்க. ஆக்சிடென்ட்டா? ஆமாம். ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரா? இல்லைங்க. நீங்க உள்ள வரக்கூடாது. இங்கே வெயிட் பண்ணுங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி மேடம். ஹலோ சார். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சார், ஒரு ராபரி பற்றி ரிப்போர்ட் பண்ணோம். சொல்லுங்க. ஹலோம்மா. ஜேசன், உனக்கு எதுவும் ஆகல இல்லை? இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. பாபு அண்ணனுக்கு தான் தலையில் நல்லா அடிபட்டுருக்கு. இப்போ தான் எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியிருக்கேன். டாக்டர் பார்த்துட்ருக்காங்க. அங்கிள் சொன்னார். டாக்டர் என்ன சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமே தான் தெரிய வரும். சரி, பத்திரமா பார்த்துக்கோ. ஓகேம்மா. சார், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ராபரி நடந்துச்சு. எப்போ? இப்போதான் 1 hour முன்னாடி. எப்படி நடந்துச்சு? யார் என்னன்னு தெரியல. மாஸ்க் போட்டு குரூப் அட்டாக் பண்ணாங்க. சரி, நான் வந்து பார்க்குறேன். ஓகே சார். சார், மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி டஃபில் பேக் ஒன்று வச்சுருந்தான். இன்னொருத்தன் கையில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு மெரைன் காம்பஸ் டேட்டூ இருந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா சார்? மொத்தம் 4 வியூ தான் சார் இருக்குது. வந்த உடனே எல்லா கேமரா மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க சார். ஓ, அப்போ பிளான்ட் எக்ஸிக்யூஷன் தான். கணப்பன், இதில் ஒரு காப்பி வாங்கிக்கங்க, அனலைஸ் பண்ணணும். சரிங்க. ம். அந்த என்ட்ரன்ஸ்ல தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அர்ஜென்ட்டா போகணும். யாரா இந்த ஃபிகர்? செம்மையா இருக்கா? ஐயா, நம்ம இருக்கிற பிரச்சனை இது வேறையா? வாங்கய்யா, நம்ம போவோம்யா. நமக்கே பல பிரச்சனை இருக்கு. போடா, போய் கோட்டு வாடா அவளை. விடுங்கய்யா, வேணாம்யா, நிறையா குடிச்சிருக்கீங்க. ஏய், நான் பயப்படுறியா? நானே போறேன்டா. ஏய் ஏய், வா. யாருங்க நீங்க? ஏய், எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? வாங்குறேன். என்ன விடுங்க. ஏய், வாடிங்கடா. என்ன விடுடா. என் கையை விடுடா. என்ன விடு. ஏய், சார், லேடிஸ் மேல கை வைக்காதீங்க சார். டேய், பப்ளிக் பிளேஸ் சார். யாரா நீ? சார், பவுன்சர் ஏய், சார். போன்ஸ் எல்லாம் எவ்வளவு கை வைப்பியா? கை வைக்காதீங்க சார். போங்க சார். சார், ஏன் மேல கை சார், வைப்பியா? சார், சொன்னா கேளுங்க சார். ஏய். அண்ணே, என் கட்சியில இருக்கிறதே 4 பேர் தான். அதுல ஒருத்தனை தூக்கிட்டான். நான் என்ன பண்றது? நான் எவ்வளவோ பேசிட்டேன், மதிக்கவே மாட்டேங்கிறான். என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். அவங்களுக்கு நமக்கும் டீலிங் இப்ப கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப நாம அவங்கள பெருசா எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஓகே. என்ன எஸ்பி, நீங்க என்ன சொல்றீங்க? சார், அப்பவும் சரி இப்பவும் சரி, அவன் டீம் ஆளுங்க மேல கைய வச்சா அவன் சும்மா விட மாட்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அருணாச்சல பிரதேசத்துல போஸ்டிங்ல இருந்தப்போ அவன் பெட்டாலியன் ஆளுங்க மேல கை வச்சுட்டாங்கன்னு ஸ்டேட் போலீஸ் கூட பிரச்சனை பண்ணதுனால தான் கர்னல் கோர்ட் மார்ஷல் ஆனதே. வாங்க ருத்ரன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். What about you? எங்க எம்எல்ஏவை 4 நாளா காணும். என்ன பண்ணீங்க? எங்க தேடியும் கிடைக்கல. இருப்பா, நான் கேக்குறேன்ல. நீங்க தான்டா எல்லாம் பண்ணிருக்கீங்க, எனக்கு தெரியும். இரியா, நான் கேக்குறேன்னு சொன்னேன்ல. ருத்ரன், அவங்க எம்எல்ஏ என்ன பண்ணீங்க? என்ன ஏன் கேக்குறீங்க சார்? ஏய், ருத்ரா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. யா, மேபி அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு உனக்கு தான் ஜட்ஜ்மெண்ட். என்னோட ஆளை ஷூட் பண்ணதுக்கு இதை நீ அனுபவிச்சே ஆகணும். அவன் முகம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ. எதுவும் தெரியாம நான் கேட்கல. என் ஆளு உங்க ஆள் அடிச்சது எல்லாம் எனக்கு தெரியும். அடிச்சிட்டானா அசால்ட்டா சொல்றீங்க? ஃபுல் போதையில ஹோட்டல்ல ஒரு பொண்ணை வலுக்கட்டாம எடுத்துட்டு போயிருக்கான். தடுக்க போன எங்க ஆளை சுட்டு கொண்டிருக்கான். அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கா? நாங்க அவனை தூக்கிட்டோம்னு சொல்றீங்களா? அதுக்கு உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்கா? அதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னா இதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு. வேணுமா சார்? யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் விஷயம்னா அதை நீங்க போன்லேயே கேட்டுருக்கலாமே. I'll see you later. என்னன்னு
உங்களுக்கே பதில் சொல்லாம போறான். ஏதாவது கேளுண்ணே. என்ன கேக்குறது? யோ, காணாம போனது மக்கள் பிரதிநிதியா? அதை கேட்கலாம் வந்தாக்க நீ அந்த ஆள் கையில பேசி பேசி அனுப்பிச்சு விட்ட. இப்போ வாய் திறப்பானா? நாட்டுல என்ன நடக்குது தெரியுமா உனக்கு? சார், சண்டே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாத்தியா? கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நள்ளிரவு முதல் அடுத்த 21 நாட்கள் தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவை உத்தரவின் போது மக்களின் அத்தியாவசிய தேவைகளான பால் விநியோகம், காய்கறி விற்பனை, மருந்தகங்கள் செயல்பட அரசு அனுமதி. உணவகங்களில் நேர கட்டுப்பாட்டுடன் பார்சல் சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மா நான் கிளம்புறேன். மா பைக்கி எங்கம்மா இருக்கு? இருப்பா வரேன். பைக்கி இந்தாப்பா. எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நானும் உன் கூட வரேன். அங்க எப்படி இருந்தாலும் உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண இல்லைல்ல. வயசானவங்க முக்கியமாக வெளில இருக்கக்கூடாதுமா, அதனால தான் அங்கிளே வீட்டில் இருக்காரு. நான் எங்கேயும் வெளியே வர மாட்டேன். உள்ளேயே உட்காந்து எல்லாமே பேக் பண்ணி தரேன். உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீயே எடுத்து போய் கொடுத்துரு. சரி ஓகே, ஆனால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் இருக்கணும், எப்பயுமே எடுக்கக்கூடாது. சரியா? சரி. ஜேசன் நிறுத்து, வண்டி நிறுத்து. என்னம்மா? நிறுத்துடா. என்னாச்சு? ஏம்மா இங்கே நிறுத்த சொல்கிற? ஒரு நிமிஷம் இரு. மா எங்கேம்மா போகிற? ஜேசன் இங்க பாரு. ஜேசஸ், குழந்தை இங்க எப்படி தனியா? என்ன பண்றதுடா? தெரியலையேம்மா. பார்த்துமா, பத்திரம். மெதுவா. இந்தா பிடிச்சிக்கோ. ஜேசன், ஜேசன், ஜேசன் இங்க வா. ஜேசன், யாருமே இல்லடா. பச்சை குழந்தைய இப்படி ரோடு ஓரமா போட்டு போயிருக்காங்க. நான் ஏதாவது வந்திருந்தா மண்டல ஏதாவது ஓடுதுடா. பயமா இருக்கு. என்னடா பண்றது? பதறாதம்மா, யாரோ வராங்க பாரு. இரு. என்னாச்சு? அங்க குழந்தை. ஏன் இங்க நிக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாம வெளியே வரக்கூடாது. யாரோ குழந்தை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. அதுதான் நாங்க. என்ன சொல்றீங்க? குழந்தை வேற மயங்கி இருக்கு. அதான் யாராவது குழந்தைய தேடி வராங்களான்னு பாக்குறேன். யாரும் வரலையே. நான் டாக்டர் தான், என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமா, அன்கான்ஷியஸா தான் இருக்கான். ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்கு. ஆமா, நீங்க எப்ப குழந்தைய பாத்தீங்க? இப்பதாம்மா. 2 hours once மில்க் கொடுக்கணும். பசியில தான் மயங்கி இருப்பான். நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கு. குழந்தைய உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நீங்க தனியா எப்படி? நாங்க கூட வரோம். ஜேசன், நம்ம போலாமா? சரி ஓகே, ப்ளீஸ் வாங்க. மா ஹாஸ்பிட்டல் நீங்க வரானம்மா, ரெஸ்டாரண்ட்லயே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. பத்ரம். சரிம்மா. ஜேசன், குழந்தை இப்போ எப்படி இருக்கான் டாக்டர்? இப்போ ரொம்பவே நல்லா இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ பார்க்கலாமா? ஓகே, பட் வெளியே இருந்தே பார்த்தா பெட்டர். ஓகே. யா ப்ளீஸ் கம். கையாட்டக்கூடாது சொல்லும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது. அப்போ குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க டாக்டர்? நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி. சரி, அடுத்து நாங்கள் எப்போ வந்து பார்க்கலாம்? ஒன் டே அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச சில்ட்ரன் கேர் இருக்கு, பையனை நான் அங்கே சேர்த்து விட்டுடுறேன். அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குழந்தைய பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் என்ன கேட்கலாம். நோ ப்ராப்ளம். ஷூர், பட்
போலீஸில் குழந்தை கிடைச்சதை பற்றி இல்ல இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் நீட் டு வரி. ஓகே மேம். ம் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. ஷோர் ஷோர். தேங்க்ஸ்.